கட்சி கூட்டு வந்து வேலை பாருங்க, அப்பெல்லாம் கூட்டாட மாட்டாங்க. நம்பால சேர்மன் சீட்டு ஒதுக்கணும்னு இவருக்கு என் மனைவி கொடு. இந்த தடவை நடக்காது தம்பி. கட்சியில யார் உழைக்கிறாங்க, கட்சியில பணியாற்றணும். மகளிரா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பணியாற்றுகிற மகளிருக்கு தான் இயக்கத்தில் பொறுப்புகள் வழங்கப்படும். உனக்கு ஓணும்னா உன் மனைவிக்கு ஓணும், பொண்ணுக்கு ஓணும்னா கட்சியில வந்து பணியாற்ற சொல்லு, பணியாற்றணும். புறமுதுகு முறை பின்னாடி வந்துடலாம் நினைக்காதீங்க. இப்படிதான் பேசுவாரு சண்முகம், பாத்துக்கலாம் நீ வாங்கிக்கலான்னு. அதெல்லாம் நீ பழைய சண்முகம் எல்லாம் பார்த்தாச்சு. வாய்ப்புலாம் இருக்காது. உழைக்கிறவனுக்கு, உழைத்தவனுக்கு உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக வழங்கப்படும். இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும், மகளிருக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்படும். அதெல்லாம் நம்ம பார்த்தியா, இப்போ பொறுப்புகள்லாம் போடும்போது புதிதாக எந்த பொறுப்பு போட்டால் நம்ம இளைஞர்கள் தான் போகிறோம். இப்போ திடீர்னு நகர பாரு, சின்ன வயசுல ரூபன் ராஜ் சின்ன வயசு தான் போட்டோம். எங்க வாய்ப்பு வந்தாலும் எங்க சூழ்நிலை போடணும் நிலைமை வந்தா இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்குவேன். இளைஞர் உடனே கவலைப்படாதீங்க, இதை 18 வயசு 19 உழைத்த இந்த இயக்கத்தில் உழைத்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஏன்னா நம்ம என்ன ஒரு 5 வருஷம் இருக்கலாம், இன்னொரு 10 வருஷம் கட்சி நடக்கலாம். அப்புறம் இந்த கட்சி யார் வளர்க்குறது, இந்த கட்சி யார் காப்பாற்றணும்? நாம நல்ல நிலையில ஓடி ஆடி உழைக்கும் போதே அடுத்த தலைமுறையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அதுதான் இந்த கட்சிக்கு நம்ம செய்கிற கடமை. இந்த கட்சியான நம்ம வாழ்ந்தோம், பொழைச்சிருக்கிறோம், பேரு புதவி எல்லாம் கிடைச்சிருக்கிறது. நீ என்ன இந்த கட்சிக்கு செய்த? இந்த கட்சி 100 ஆண்டு காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை வழிவிடுங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நமக்கு அடிப்படை கிளைக்கழகம். அடுத்த கிளைக்கழக தேர்தல் வருகின்ற போது நீங்களே உங்க பையனை கூட கொடுங்க. கிளைக்கழகத்தில் நல்ல சிறப்பாக செயல்படுகிற, ஓடி ஆடி வேலை பார்க்கிற ஒருவரை கிளைக்கழக செயலராக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது, இந்த கட்சிக்கு நல்லது.